தெய்வீக நேரம் சேனல் அன்பர்களுக்கு என்னோட அன்பான வணக்கம். நாம எத்தனையோ கதை கேட்டிருப்போம். ஆனா நம்ம அன்றாட வாழ்க்கைக்கு ஆதாரமான சூரியன் பிறந்த கதை உங்களுக்கு தெரியுமா? அதுக்கு பின்னால ஒரு பெரிய வாழ்க்கை தத்துவம் இருக்கு. இப்ப நான் சொல்ல போற இந்த கதையை கடைசி வரை கேளுங்க. இதை கேட்டு உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. ஒவ்வொருத்தருக்கும் ரொம்ப முக்கியமான விஷயம் அவங்க பிறந்த தேதி, அதாவது அவதரித்த நாள். அந்த வகையில நாம இப்ப பார்க்க போறது சூரியனின் பிறப்பு பற்றிய அழகான கதை. முன்னொரு காலத்துல உலகத்தை படைத்தவர் பிரம்மா. படைப்பு தொழிலை செய்த அவருக்கு உதவியா 7 மகா முனிவர்களை உருவாக்கினார். அவர்கள் தான் சப்த ரிஷிகள். இந்த சப்த ரிஷிகள்ல மரிஷி அப்படிங்கிற முனிவரின் மகனா பிறந்தவர் தான் காஷ்யபர். அவர் மிகுந்த ஞானம் பெற்றவர், வேதங்கள் ஆழமா தெரிந்தவர். அவருடைய மனைவி பெயர் அதித்தி. அவங்கள பத்தி சொல்லணும்னா மிகுந்த பக்தி, கணவன் மேல முழு மரியாதை, தர்மத்தை முழுமையா கடைபிடிக்கிற மனுஷி. ஒரு சமயம் அதித்தி கர்ப்பமா இருந்தா. அந்த நிலையிலும் கணவர் கஷ்யபருக்கு உணவு பரிமாறி கொண்டிருந்தார். அப்போது வாசல்ல ஒருவர் வந்து, அம்மா பிச்சை கொடு அப்படின்னு கேட்டார். அவர் சாதாரண மனிதர் இல்ல, அவர்தான் தர்மத்தை சோதிக்க வந்த தர்ம தேவன். அதிதி உடனே போக முடியல. கணவருக்கு சேவை செஞ்சு கொண்டிருந்தா. கர்ப்பமா இருந்ததால வேகமா கூட போக முடியல. காஷ்யபர் உணவு முடிந்ததும் அவள் விரைந்து வந்து பிச்சை கொடுக்க சென்றாள். ஆனால் தர்மதேவன் கோபமாக, நீ என்னை மதிக்கவில்லை அப்படின்னு சொல்லி உன் கரு அழியும் அப்படின்னு சாபம் கொடுத்துட்டார். அதிதி அதை கேட்டு அப்படியே மயங்கி விழுந்துட்டா. அப்போது காஷ்யபர் தன் ஞான திருஷ்டினால உண்மையை அறிந்தார். அவர் அதிதியிடம் கூறினார், இது கெட்ட சாபம் அல்ல, இது ஒரு அற்புதத்துக்கான முன்னோட்டம். காஷ்யபர் கூறியது போல கரு அழியவில்லை, அது ஒரு ஒளி நிறைந்த அண்டமாக மாறியது. அந்த அண்டம் உடைந்து அதிலிருந்து ஒரு பிரகாசமான தெய்வம் தோன்றியது. அதுதான் சூரியன். 1000 ஒளிக்கதிர்கள், உலகை ஒளியூட்டும் சக்தி, அனைத்து உயிர்களுக்கும் ஆதாரம். அவருடன் சேர்ந்து 12 ஆதித்யர்களும் தோன்றினர். அவர்கள் ஆண்டின் 12 மாதங்களாக நம்மை காக்கிறார்கள். சூரியனின் முக்கியத்துவம் ஒளி மற்றும் வெப்பம் தருகிறார், தாவரங்கள் வளர உதவுகிறார், மனிதர்களுக்கு ஆரோக்கியம் தருகிறார், காலத்தை கட்டுப்படுத்துகிறார். வேதங்கள் சொல்வது சூரியனை வணங்கித்தான் தினமும் உணவு உட்கொள்ள வேண்டும் என்று. இந்த கதையின் ஆழமான நன்னறி என்னன்னு பார்த்தா, கடமை முக்கியம், பொறுமை அவசியம், கஷ்டம் கூட நல்லதற்கான தொடக்கம் ஆகலாம், தர்மம் எப்போதும் வெற்றி பெறும். இந்த வீடியோவை உங்க நண்பர் உறவினருக்கு ஷேர் பண்ணுங்க. மற்றும் ஒரு சிறந்த பதிவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம்.